இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் கூட்டுத்தொடர் வரிசையில் பயிற்சி 2.6ல் இருக்கிற சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க. அதில் மொதல் சம் வந்து 3,7,11 போய்கிட்டே இருக்குது. 40 உறுப்புகள் வரைன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு SN ஃபார்முலா தெரியும். n/2 × 2a + n-1 × d. இங்கே n வந்து என்னது 40, a வந்து 3. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா S40 = 40/2 2 × a வந்து என்னது 3, 2 3 6 + n-1 40 - 1 39 × d 7 - 3னா நமக்கு d வந்து 4. 2ஆல் அடிச்சோம்னா 2 4 0 20ன்னு வரும். 20 × 6 + 9 36 மிச்சம் 3 3 12 15. இப்போ 156ஐயும் 6ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 20 × 12 மிச்சம் 1 6 162. இப்போ 162ஐயும் 2 பெருக்குனா 2 4 6 12 மிச்சம் 1 2 1 3 0. அப்போ 3240ன்னு கிடைக்கும் உறுப்புகளின் கூடுதல். இங்கே உறுப்புகள் வரைன்னு கொடுத்ததுனால நம்ம SN = n/2 × 2a + n-1 × dங்கிற ஃபார்முலாவில் போட்டுருதோம். ரெண்டாவது பாருங்கள், 102, 97, 92 போய்கிட்டே இருக்குது. 27 உறுப்புகள் வரை. SN ஃபார்முலா என்னது n/2 × 2a + n-1 × d. இங்கே a என்னது 102, n வந்து 27, d வந்து ரெண்டாவது உறுப்புலேருந்து மொதல் உறுப்பு கழிக்கணும். 97 - 102 நமக்கு -5ன்னு கிடைக்கும். இப்போ ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா S27 = 27/2 × 102னா நமக்கு 204ன்னு கிடைக்கும். ப்ளஸ் n-1 n என்னது நமக்கு 27 - 1 26 × -5. இப்போ 27/2 × 204 ப்ளஸ் 26ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 5 30 மிச்சம் 3 2 10 13 மைனஸ் சிம்பிள் இருக்குது. -130. இப்போ 4 10லேருந்து 3 போச்சுன்னா 7 74. இப்போ அடித்தோன்னா 1 2 2 3 6 மிச்சம் 1 7 14 37ஐயும் 27ஐயும் பெருக்கணும். 7 49 மிச்சம் 4 3 21 25 7 14 மிச்சம் 1 3 6 1 7 9 9 9. அப்போ ஆன்சர் வந்து 999. அடுத்து மூணாவது பாருங்கள், 6 + 13 + 20 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது. +97. இங்கே வந்து உறுப்புகள் வரைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக SN போட்டு இந்த ஃபார்முலாலாம் போட்டோம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, இது வந்து L 97ங்கிறது L. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஏற்கனவே பார்த்துருக்கோம். எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து n = L - a/d + 1. இங்கே மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. L வந்து என்னது 97 - a வந்து 6/d வந்து 13லேருந்து 6 கழித்தோம் அப்படின்னா 13 - 6ன்னு போடுவோம். நமக்கு 7ன்னு கிடைக்கும். +1. இப்போ 97லேருந்து 6 போச்சுன்னா 91/7 + 1 7ஆல் அடிச்சோன்னா 1 7 மிச்சம் 2 3 21 13ஐயும் 1ஐயும் கூட்டுனா 14. அதாவது 14 உறுப்பு வரைக்கும் இருக்குது. இப்போது நமக்கு S14 கண்டுபிடிக்கலாமா? n/2 அடுத்து a + L.
n என்னது நமக்கு 14/2, a என்னது 6 ப்ளஸ் l, ஏற்கனவே l இங்கே கொடுத்ததுனால 97. 7 இன்ட்டு 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 13, மிச்சம் 1, 103. 103ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 3 21, 0க்கனால அந்த 2 போட்டுரும், ஒரே 7. அப்போ நமக்கு இதோட மதிப்பு வந்து 721. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா இங்கே 27 உறுப்பு வரேன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் டைரெக்டாக S27 போட்டு செஞ்சோம். இங்கே வந்து நமக்கு எள்ளு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வந்து மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி n = L-a/d + 1ன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து SNக்குள்ளே ஃபார்முலாவில் போட்டோம். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள்னு சொல்லிட்டாங்க. 5, 7, 9 போய்கிட்டே இருக்கும். நமக்கு எண் வந்து தெரியாது, ஆனால் SN வந்து 480ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட மதிப்பு வந்து 480ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது SN = ஃபார்முலா தெரியும், n/2 × 2a + n-1 × d. இங்கே வந்து n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். SN வந்து 480ன்னு கொடுத்துட்டாங்க. n/2 2a 2 × 5 10 ப்ளஸ் n வந்து தெரியாது, n-1 × d வந்து 7 - 5. ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிப்பேன். 7 - 5னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்து இதை 2 வச்சு உள்ளே பெருக்கணும் அப்படின்னா 2n - 2ன்னு வருமா? அதாவது 10 + 2n - 2. இப்போ 10லேருந்து 2 கழிச்சோம்னா 2n + 8ன்னு வரும். அதாவது 480 = n/2 × 2n + 8. இப்போ வந்து 2 வச்சு அடிக்கலாமா? இதில் 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இப்போ n/2 × 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா n + 4ன்னு வரும். இப்போ இந்த 2 அடித்தோம்னா நமக்கு 480 = என்னையும் பெருக்கிட்டோம்னா n² + 4 பெருக்கினா 4n. இப்போ 480 இங்கிட்டு கொண்டு வரும்போது n² + 4n - 480 = 0ன்னு வரும். இப்போ வந்து நம்ம காரணிப்படுத்தணும். பெருக்குனா 2 நம்பர் எடுத்து பெருக்குனா நமக்கு -480ன்னு கிடைக்கணும். கூட்டுனா +4ன்னு கிடைக்கும். 24ஐயும் 20ஐயும் எடுத்தோம் அப்படின்னா இப்போ பெருக்கணும் அப்படின்னா 480 கிடைக்கும். 24, 20 நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி டானாவத்தல் போட்டாலே தெரிஞ்சிடும். 2 4, 4 2 8 0, 2 1 2 2 4 0, 2 6 12 0, 2 3 6 0, அடுத்து 2 15, அடுத்து 5 15. இப்போ 2 4 4 5 20, அடுத்து 2 4 4 2 8, 3 24. 24 20ஐயும் பெருக்குனா நமக்கு 480 கிடச்சிரும். இப்போ கழிக்கணும். பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் நமக்கு ப்ளஸ் சிம்பிள் போடணும். 24, சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போது இதை கூட்டணும்னா 24 - 20னா நமக்கு 4. இது இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் சிம்பிள் வரணும். அப்போது இதை எப்படி எழுதலாம்? இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறதுனால டைரெக்டாகவே n + 24, இன்னொன்று n - 20ன்னு எழுதிக்கலாம். =0. இப்போ நம்பர் இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு தான் எழுதணும். இப்போ ஏன் இப்படி எழுதுகிறோம்னா n², இந்த 4nக்கு பதிலாக 24n, அடுத்து -20n -480ன்னு எழுதுமா? இப்போ இதிலேருந்து என்ன பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா n + 24ன்னு கிடைக்கும். அடுத்து இதில் -20 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து n இருக்கும். அடுத்து +24
இப்போ இந்த n+24 n+24 ரெண்டில் இருக்குது. இதை பொதுவாக வெளியில் எடுக்கும்போது n+24 அடுத்து n-20ன்னு கிடைக்கும். காரணிப்படுத்துகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதே n+24 = 0ன்னு எழுதுவோம், n-20 = 0ன்னு எழுதுவோம். இப்போ இங்கே வந்து n = -24ன்னு வரும், இங்கே வந்து n வந்து n = +20ன்னு கிடைக்கும். நம்ம எப்பயுமே இது முதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, இது 3, அடுத்து போய்கிட்டே இருக்கும்போது ப்ளஸில் தான் போகும் உறுப்பு. 1 2 3ன்னு கூட்டிக்கிட்டே போகும், மைனஸ்லாம் வராது. அப்போ ஆன்சர் வந்து 20ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. SN வந்து கேட்டிருக்காங்க, அதாவது S28. ஃபார்முலா வந்து n/2 × 2a + n-1 × d. என்னாவது உறுப்பு வந்து 4n-3ன்னு கொடுத்துருக்காங்க. A கண்டுபிடிக்கணும். A வந்து முதல் உறுப்பு தானே, அப்போ n1. இப்போது 4 × 1 - 3, 4 - 3னா 1, அதாவது முதல் உறுப்பு வந்து 1. அடுத்து ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். n2 கண்டுபிடிக்கும்போது n-க்கு பதிலாக 2 போடுமா, 4 × 2 8 - 3 5, அதாவது ரெண்டாவது உறுப்பு வந்து நமக்கு 5ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போது D கண்டுபிடிக்கணும், ஏன்னா Dயும் தேவை. D கண்டுபிடிக்கணும்னா 5 - 1, ரெண்டாவது உறுப்பு -1னா D வந்து 4ன்னு கிடைக்கும். இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? 28 தானே, S28 = 28/2 × 2a, 2 × 1 2 + n-1, n தான் நமக்கு 28ன்னு கொடுத்துட்டாங்க. 28 - 1னா 27 × D வந்து 5 - 1 4. இப்போ இது 2 2 4 2 8, 14 × 2 + 4 28, மிச்சம் 2, 2 8 10. இப்போது 14 × 110, 14யும் 11யும் பெருக்குவோம். 4 1 4 1, 154, இந்த ஒரு 0. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1540ன்னு கிடைக்கும்.